ஷே பிரம்மா ஹைகோர்ட்ஸ் கணக்கை எடுத்துட்டாரா. இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றம் எல்லா கோர்ட்ஸ்லையுமே அவரே உட்காருவார், எல்லாமே உட்காருவார். ஒரு ரூபத்துக்கு லட்ச ரூபத்தில் ஒளிய போவார், ஒரு ரூபத்துக்கு லட்ச ரூபத்துக்கு உள்ளே போவார். மானிட பிறவியை இனிமேத்தான் அடக்குவார். எல்லாம் உள்ளே தூக்கி தூக்கி போடையில் அடுத்து பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் எல்லாம் மில்லு தொழிற்சாலை அனைத்தும் உள்ளவும் பூரா நடுங்குவான். அதுக்கப்புறம் அப்படியே பொத்தி போவான், விரிக்க மாட்டான். ஆணும் பெண்ணும் கூடிய சீக்கிரமாக வரும். ஐயா நீதிபதி ஜட்ஜி ஹைகோர்ட்டில் முதல் நாள் முதல் கணக்கில் உட்கார்ந்தார் திங்கக்கிழமை. இன்று ஞாயிறு, திங்கக்கிழமை ஹைகோர்ட்டில் ஐயாவே உட்கார்ந்தார். முக்கால் சத்தியம் யாருக்குமே தெரியாது. அவர் வேடம் ரூபம் எடுத்து வர்றது யாருக்குமே தெரியாது. ஜட்ஜி கோட்டாருக்கே தெரியாது. கோட்டாருக்கு மேலே அப்படியே அமர்வார். அமர்ந்த உடனே கையெழுத்தை போட்டுருவார். மந்திரி ஊரம் உள்ளே போயிடுவான், முதலமைச்சரும் உள்ளே போயிடுவான். பிரம்மா நாக்கால விட்ட வாக்கு தப்பாது, முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோடா, புரிஞ்சிக்கோ. அதுக்கப்புறம் செட்டி கிராமத்தை ஹைகோர்ட்லேருந்து அடைக்கிற கணக்கு வரும். அடடா சிட்டி கிராமத்தை அடடா அப்படிங்கிற கணக்கு தான் வரும். விவசாயத்தை அழிச்சிருக்கான், விவசாயத்தை அழிச்சிருக்கான், விவசாயத்தை அழிச்சிருக்காங்கிற கணக்கு ஒரே பாயிண்ட்டு. ஒரு பாயிண்டில் உள்ளே தூக்கி போடுவார். முக்கால் சத்தியம். எல்லா அரசியல்வாதியும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து உள்ளவும் பூரா கோடிக்கணக்கான பேப்பரை அடித்து அச்சடித்து அந்த அந்த பேப்பரை அடித்து ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் அழி, விவசாயத்தை அழி, விவசாயத்தை அழி, வீடை கெட்டு மில்லு தொழிற்சாலை போடு, 2ஆம் நம்பரை பாருன்னு கணக்கை விட்டு கணக்கை பூரா வீடுந்தோறும் கொடுத்துட்டான். அதுக்கு தேர்தல் அதிகாரிக்கு என்கவுண்டர் போட்டாரா? என்கவுண்டர் போட்டார்லடா, அது பொடியாகத்தான் வரும். ஹைகோர்ட்டு உள்ள கணக்கு ஹைகோர்ட் மகாராஜா, ஹைகோர்ட்டு ராஜா, முக்கால் சத்தியம். ஹைகோர்ட்டு உள்ள நீதிபதி ஜட்ஜி ஐயா உட்கார்ந்தார் திங்கக்கிழமை. ஜட்ஜி அவர் எல்லா நீதிமன்றத்திலையும் உட்கார்ந்தார். ஹைகோர்ட்டு 5க்கு 5னா ஈஸ்வரன் குடும்பம் உலகத்துக்கு பெரிய குடும்பம், புரியுதா? உலகத்துக்கே பெரிய குடும்பம் ஈஸ்வரன் குடும்பம். இதுதான் நடக்கும், இதுதான் நடத்துவார். முக்கால் சத்தியம். தப்பு செஞ்ச இந்த ஜென்மத்தில் நம்ம தப்ப முடியாது, இந்த ஜென்மத்தில் தப்ப முடியாது. தூக்கி சீக்கிரமாக செயலறையில் ஏற்றுவார். அதுதான் சதுரகிரி டு திருவிழங்காப்பாறை. அநியமாக கூடிய சீக்கிரமாக அங்கே மேற்கு தொடர்ச்சி மலை கீழே வேலை நடக்கும். கூடிய சீக்கிரமாக வந்துடும். வந்தவுடனே பூரா திருவிழங்காப்பாறை சதுரகிரி டு அடைப்பார். கீழே எவ்வளோ தூரம் தள்ளுமோ தள்ளி அடைப்பார். அடைச்சி வேலி மாதிரி போவோம். போன உடனே தூக்கி உள்ளே போடுவார். அப்போ தான் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல அவ்வளோதான், சீல் குத்திடுவாங்க. ஒரு குத்து ஓடு. 5க்கு 5 நீதிபதி, 3க்கு 3 நீதிபதி, 3 விசாரணை, 5 தண்டனை ஓடு. இந்தந்த தண்டனை அதான் 10 சட்டம், 3 சட்டம், 3 சட்டம் அவர் கையில் இருக்கும். என்கவுண்டரா? என்கவுண்டரு. தண்டனை அனுபவிக்கிறது, தண்டனை அனுமதி. முக்கால் சத்தியம். அடுத்தாப்புல வர்ற ஜென்ரேஷன் கிடக்க பயப்படும்ல. விவசாயம் பண்ணுமா சாப்பிடுவோமா, விவசாயம் பண்ணுமா சாப்பிடுவோமா. இருக்கிற இடம் ஆண்டவன் கடவுள் கொடுத்துருக்கா, நம்ம போவோம். மதமாக திரைலோகத்தில் ஜாதி ஜாதியாக விட்டானா உள்ளே தூக்கி போடப்பா. அவர் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாமே ஒரே உயிர். ஆனால் இன்று நாள் பூரா கோழி ஆடு மாடுகளை அடித்து சாப்பிடுவான். அந்த தண்டனை எல்லா ஒன்றுமே வாங்கி தீருவான், தண்டனை வாங்கி தீருவான். முக்கால் சத்தியம்.